அமைச்சர் அப்படிங்கிறவங்க ஒழுக்கம்க்கு முன்னுதாரணமாக இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இவங்க ட்ரக் அடிக்கிற மாதிரியும் பீச்சில் வந்து ஆல்கஹால் வச்சுட்டு இருக்க மாதிரியும் ட்ரக்ஸ் விற்கிற அந்த தெருக்களில் பேங்காக்ல இவர் நடந்து வர மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்மளுடைய இளைஞர்கள் தடமாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாணவர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. இதற்கு தீர்வாக இன்று கண்டிப்பாக அது விசாரணை மத்திய அரசு மூலமாக சிபிஐ மூலமாக இது முன்னெடுக்க வேண்டும். ரீல்ஸை வச்சே வந்து ஓட்டு வாங்கின மாதிரி ரீல்ஸை வச்சே சட்டமன்றத்தில் இப்படி காணோங்கிறவர் இப்போ எங்கே சிஎம் சார் காணோம் உங்களைய நீங்கள் எங்கே போனீங்க? இந்த மாதிரியான ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களையும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களையும் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்சி நடத்தினால் தமிழ்நாடு இளைஞர்களின் அவங்களுடைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக உள்ளாகும் என்பதை வன்மையாக கண்டித்து மாணவர் அணி தொடர்ந்து களத்தில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அப்படிங்கிறவங்க ஒழுக்கம்க்கு முன்னுதாரணமாக இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இவங்க ட்ரக் அடிக்கிற மாதிரியும் பீச்சில் வந்து ஆல்கஹால் வச்சுட்டு இருக்க மாதிரியும் ட்ரக்ஸ் விற்கிற அந்த தெருக்களில் பேங்காக்ல இவர் நடந்து வர மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்மளுடைய இளைஞர்கள் தடமாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாணவர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. இதற்கு தீர்வாக இன்று கண்டிப்பாக அது விசாரணை மத்திய அரசு மூலமாக சிபிஐ மூலமாக இது முன்னெடுக்க வேண்டும். ரீல்ஸை வச்சே வந்து ஓட்டு வாங்கின மாதிரி ரீல்ஸை வச்சே சட்டமன்றத்தில் இப்படி காணோங்கிறவர் இப்போ எங்கே சிஎம் சார் காணோம் உங்களைய நீங்கள் எங்கே போனீங்க? இந்த மாதிரியான ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களையும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களையும் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்சி நடத்தினால் தமிழ்நாடு இளைஞர்களின் அவங்களுடைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக உள்ளாகும் என்பதை வன்மையாக கண்டித்து மாணவர் அணி தொடர்ந்து களத்தில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.